नंबर 35 श्री भगवानुवाच असंशयं महाबाहो मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येन च गृह्यते. இந்த ஸ்லோகத்தில் அந்த ஆப்ஸ்டக்கிளுக்கு ரெமடியை கிருஷ்ணர் ப்ரெசென்ட் பண்ணுறார். விக்ஷேப பரிஹாரஹா என்ன அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு எது ஆப்ஸ்டிக்கலாக இருக்குது? விக்ஷேபம் ஆப்ஸ்டிக்கலாக இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணால் விக்ஷேபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னா, முதல்ல அவனுக்கு ஒரு கான்சலேஷனை கொடுக்குறார். நீ கவலைப்படாத. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நாம் ஹெல்ப்புன்னு போகும்பொழுது அவள் ஐயோ இந்த ப்ராப்ளமா, இப்படியா அப்படியா அப்படின்னா நமக்கே எப்படி தோணும், ஏண்டா இந்த பர்சன்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டோம், ஆக்சுவலி இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு நம்மளை ஆக்கி விட்டுருவா. ஸோ யாராவது நம்மக்கிட்ட ஹெல்ப் அப்படின்னு வந்தான்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், அவகிட்ட இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது விடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆரம்பித்தோன்னா அவளும் காது கொடுத்து கேட்பான். அந்த மாதிரி கிருஷ்ணர் இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது உனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை தம்பி அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனேயே நமக்கு என்ன ஒரு ஆறுதல் கிடைக்கும்? ஓ, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா, அப்போ எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கா? அந்த கரண்ட் கட் ஆகிற மாதிரி தான். கரண்ட் கட் ஆன உடனே என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்து வீட்டில் போய் கரண்ட்டு இருக்கா, அந்த இருட்டில் கூட போய் நமக்கு அதை செக் பண்ணினாதான் மனசு ஆறுதல் அடையும். உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவள் என்ன சொல்லுவா, இல்லையே எங்கள் வீட்லேயும் கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, அப்பாடி உங்கள் வீட்லேயும் கரண்ட் இல்லையா, நான் படுற கஷ்டத்தை நீங்களும் இப்போ படுறீங்களான்னு தெரிஞ்சிடுத்துனா நமக்கு ஒரு ரிலீஃப் ஆனது கிடைக்க. ஸோ எல்லாருமே அதே போட்டில் தான் சேல் பண்ணுறோம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ ப்ராப்ளம் யூனிவர்சல் ப்ராப்ளம். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். யாருக்கு? எல்லாருக்கும். யாராலையும் ஈஸியாக மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. சரி, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, பகவான் எஸ், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு கன்சோல் பண்ணுறாரா, கூடவே மகாபாகோ அப்படின்னும் அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறார். அப்போ அந்த கிருஷ்ணர் விஷமக்கார கிருஷ்ணர் இல்லையா, அதனால் என்னமோ பெரிய போர் வீரனாச்சே நீனு, யாரை வேணாலும் உன்னால் எதிர்த்து சண்டை போட முடியுமே, உன்னால் உன்னுடைய மனசையே ஜெயிக்க முடியலையா அப்படின்னு நைஸாக அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் போடுறார். மகாபாகோ அப்படின்னு சொன்னால் வெரி பவர்ஃபுல்னு அர்த்தம். வலிமையான தோள்களை உடையவனேன்னு அர்த்தம். அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? யார் ஒரு பெரிய வாரியரோ அவளை பார்த்து சொல்லுவோம் இல்லையா. அப்போ அவன் எல்லா விதமான எதிரிகளையும் உனக்கு சமாளிக்கிறதுக்கு சக்தி இருக்கே, உன் மனசை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலையா. ஸோ ஹே மகாபாகோ அசம்சயம். சம்சயம் அப்படின்னு சொன்னால் டவுட்டுன்னு அர்த்தம். அசம்சயம்னா டவுட்டே உனக்கு வேண்டாம். ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நீ சொல்கிறது கரெக்டு, இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறார், மனோதுர் நிகிரகம் சலம். கரெக்டு. மனசு சலம் அப்படின்னா சஞ்சலம். அது எப்பயும் மாறிண்டே தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை இருக்க வைக்கிறதுங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். துர் நிகிரகம், அது நிகிரகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிகிரகம்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் பண்ணுறது, டிசிப்ளின் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ஃபேக்ட்டு. இந்த ஃபேக்டை நாம் எல்லாரும் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, மனசு
கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஓகே, கட்டுப்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டால் டிஃபிகல்ட்டுன்னு தானே சொன்னேன், இம்பாசிபிள்னு நான் சொல்லலையே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போ மனசை கட்டுப்படுத்துறது டிஃபிகல்ட், ஆனால் கட்டுப்படுத்தவே முடியாதானா அப்படியெல்லாம் இல்லை, நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ ஃபஸ்ட்டு மனசை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் முதல்ல நமக்கு ஏற்படணும். நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்ணணும்? நம்ம வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் முடிவு பண்ணுவா இந்த பர்சன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஒரு சேஞ்சும் நடக்காது. ஏன்? யார் சேஞ்ச் ஆகணுமோ அந்த பர்சன் இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ முதல்ல வந்து மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முதல்ல நான் டிசைட் பண்ணணும். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், நான் உனக்கு அந்த மனோ நிகிரக உபாயத்தை சொல்கிறேன். உபாயம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி, மெத்தடாலஜி. என்ன உபாயங்கள் இருக்குது? 2 விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து அபியாச, இன்னொன்று வைராகிய. அபியாச வைராகியாபியாம் தத் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அபியாசேன அப்படின்னு சொன்னால் பை ப்ராப்பர் ப்ராக்டிஸ், வைராகியேன பை ஹேவிங் டிட்டாச்மெண்ட். அப்போ அபியாசா அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மைண்டை ஜென்ரலாக எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த விஷயம் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்குமோ ஆர் எதில் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் நம்மளோட மைண்டை வந்து டுவெல் பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது. கரெக்டாக? இப்போ வந்து எனக்கு டிவி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் டிவி பார்க்கறது இல்லை. ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு நியூஸ் பார்க்குறது பிடிக்கும். சீரியலெல்லாம் விட்டுடுவோண்ணே, நம்மெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வரலாம். நியூஸ் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து அந்த நியூஸை பார்க்கணும் அப்படின்னாலும் நாம் வந்து 1 hour கூட அப்படியே உட்காந்து ஆனால் அதில் வந்து லயிச்சு போய் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து மைண்டை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லவே இல்லை. இப்போ வந்து சில பேருக்கு வந்து புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும், நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும். அதுலேயே மூழ்கி போயிடுவா. ஏதாவது சத்தம் கேட்டால் கூட அவளுக்கு வந்து அந்த சத்தம் கேட்காது, ஆனால் அந்த கதைக்குள்ளே மூழ்கி போயிருப்பாள். கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். T20 அப்படிலாம் வந்துடுதுன்னா ஃபஸ்ட்டு போய் ரிமோட்டெல்லாம் ஒழிச்சுலாம் வச்சுருவான். ஏன்னா அந்த நேரத்தில் அவளுக்கு டிவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி நேச்சுரலாகவே நம்மளுடைய மைண்டுக்கு இருக்குது. ஆனால் எதில் இருக்குது? எது எனக்கு ரொம்ப இஷ்டமோ, எது மைண்டுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதில் இருக்குது. சரி, எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கிறது? இப்போ மைண்டு வந்து எதில் ஃபோக்கஸ் போடணும்? நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் மைண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? வேதாந்திக் டீச்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி வேதாந்திக் டீச்சிங்கில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை நான் டெவலப் பண்ணிக்கிறது? எப்படி பண்ணிக்க முடியும்? அப்போ அந்த அந்த வேதாந்தா அப்படின்னு சொல்கிறோமே அதனுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சுதுன்னா, அதனுடைய கிரேட்னஸ் நமக்கு தெரிஞ்சுதுன்னா, அதால் எனக்கு ஏற்பட போகிற பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் என்னால் அது மேலே இன்ட்ரெஸ்டை டெவலப் பண்ணிக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் காமனாக எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? பணம் இருக்கா இல்லையா? பணத்து மேலே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது நேச்சுரலாக? பணம்னா 50 ரூபாய்க்கு என்ன வேல்யூன்னு தெரியும், 500 ரூபாய்க்கு என்ன வேல்யூன்னு தெரியும், 50 லட்சத்துக்கு என்ன வேல்யூ அப்படின்னு எனக்கு
தெரியும். அந்த பணம் இருந்தால் அதை வச்சுட்டு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த பெனிஃபிட்ஸும் எனக்கு தெரியும். அதனால நேச்சுரலாக எல்லாருக்கும் வந்து அந்த பணத்து மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு லவ்லாம் வரும் பணம் மேலே. பணத்தை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் இருக்கா. அப்போ ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு சொன்னால் அந்த அந்த விஷயத்துடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேல்யூ எப்படி நான் டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சுப்பீரியாரிட்டியை புரிஞ்சிக்கிறது மூலமாக. அப்போ என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணுறோம், அபியாச அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த வேல்யூ இப்போ எனக்கு புரியணும்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது என்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி பகுத்து பார்க்குறேன். இதுக்கு வேல்யூ என்ன, இதுக்கு வேல்யூ என்ன, இதனால் எனக்கு என்ன கொடுக்க முடியும், இதனால் எனக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நான் வந்து பிரித்து பார்க்குறேனே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விவேகம். இப்போ அபியாச அப்படின்னா இந்த இடத்துல விவேகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்து மேலே இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ, அது மேலே இருக்கிற வேல்யூவை நான் வந்து இப்போது டெவலப் பண்ணிக்கணும் இல்லையா. எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ரிப்பீட்டடாக நான் படிக்கிறது மூலமாகவோ கேட்கறது மூலமாகவோ இல்லை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாகவோ அந்த விஷயத்தின் மேலே இருக்கிற வேல்யூவை என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ தர்மா அப்படின்னு சொன்னால் தர்மத்தினுடைய வேல்யூவை நான் எப்படி டெவலப் பண்ணிப்பேன், தர்மத்தை பற்றி பேசி பேசி அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றி பேசி பேசி எனக்கு தர்மத்து மேலே இருக்கிற வேல்யூவை வந்து என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும். அது மாதிரி மோக்ஷம் அப்படின்னா மோக்ஷத்துடைய கிரேட்னஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதை பற்றி ரிப்பீட்டடாக நான் வந்து பேசுறது மூலமாகவோ இன்னொருத்தர்கிட்ட அதை ஷேர் பண்ணுறது மூலமாகவும் மோக்ஷம் மேலே எனக்கு ஒரு வேல்யூ வந்து டெவலப் ஆகிறது. இதுக்கு பேர் விவேக அபியாசா. ரிப்பீட்டடாக பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் ப்ராக்டிஸ் அப்படின்னும் வந்து இதை சொல்கிறோம். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா நீ வந்து இந்த வேர்ல்டு மேலே டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கியே, வேர்ல்டு மேலே டிபெண்டன்சி வச்சுக்காதே அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், நாம் பிரித்து பார்க்குறோம். ஏன்னா வேர்ல்டு வந்து அனித்தியம், அன்பிரடிக்டபிளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்போ எப்படி நான் வந்து நிலையற்ற உலகத்தின் மேலே எப்படி நான் வந்து அதை எப்படி சார்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வாழறது. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, வேர்ல்டு மேலே டிபெண்டன்சி வச்சுக்காத, அதுக்கு பதிலாக பகவான் மேலே நீ டிபெண்டன்சியை வச்சுக்கோ. ஏன்னா பகவான் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி அப்படியெல்லாம் வந்து மாறக்கூடியவர் இல்லை, நிர்விகாரா. அதனால் அந்த பகவான் மேலே நீ டிபெண்டன்சியை வளர்த்துக்கோ. அதுக்கு பேர் என்னது, பகவான் மேலே டிபெண்டன்சி வச்சுக்கிறதுக்கு பேர் என்னது, பக்தி. பக்தின்னா என்ன அர்த்தம், டெய்லி எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நர்ச்சர் பண்ணுறேன் நான். எவ்ரி டே இந்த பூஜை பண்ணுறதோ ஸ்லோகம் சொல்கிறதோ அதெல்லாம் எதுக்கு, அந்த 2 minutes போய் பூஜை ரூமில் நின்றுட்டு டக்குன்னு வந்துடுறோமே, எல்லாம் எதுக்கு, பகவான் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் எனக்கும் இருக்கிறது மட்டும்தான் ஒரே பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த பக்தி அப்படிங்கிற விஷயமே இருக்குது. இப்போ பகவான் மேலே டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு இனிஷியலாக சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பகவான் மேலே ஒரு டிபெண்டன்சி வச்சுட்டு இருக்கியே, அது ஆக்சுவலி என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியறது அது நானே என் மேலேயே வச்சுருக்கிற டிபெண்டன்சி. ஏன்னா பகவானும்
நானும் ஒன் அண்ட் தி சேம். ஏன்னா பகவான் அப்படிங்கிறவர் என்னை விட்டுட்டு தள்ளி வேற எங்கேயும் இல்லை. நான் எங்கே இருக்கேனோ அங்கேயே தான் பகவானும் இருக்கார். அப்போ காட் டிபெண்டன்ஸ் இஸ் செல்ஃப் டிபெண்டன்ஸ். செல்ஃப் டிபெண்டன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் இஸ் மோக்ஷா. அதனால சாஸ்திரம் வந்து நம்மளோட ஜேர்னியவே எப்படி எடுத்துன்னு போகிறது, ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டை தான் டிபெண்ட் பண்ணி இருப்போம் இல்லையா. அப்போ அதை மாற்று அப்படின்னு சொல்கிறது. ஸோ வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ், காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். சரி, இந்த வேர்ல்டு டிபெண்ட் பண்ணி வாழறதுல என்ன தப்பு? அப்படி எல்லாரும் அதை தானே பண்ணுறா, என்ன தப்பு? வேர்ல்டை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தால் அந்த டிஸ்க்ளைமர் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சாஸ்திரம் நமக்கு கொடுக்குறது. இப்போ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் உங்களுடைய சொந்த ரிஸ்கில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. வேர்ல்டை நீ வந்து டிபெண்ட் பண்ணு, ஆனால் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா வேர்ல்டு வந்து ஒரே மாதிரி எப்பவும் இருக்காது. நீங்கள் வந்து எப்போ எல்லாம் ப்ராப்ளம்குள்ளே மூழ்கிறேனோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து விசாரம் பண்ணி பார்த்துடலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன்? எது மேலேயோ நான் வந்து எதர் ராகா வச்சுருப்பேன், இல்லைன்னா துவேஷா வச்சுருப்பேன். எதர் அட்டாச்மெண்ட்டு, இல்லைன்னா அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும். எதை வேணால் நீங்கள் வந்து எடுத்துப்போம். ஸோ வேர்ல்டு மேலே வந்து டிபெண்டன்சி வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சமுத்திரத்தில் மாட்டின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுக்கடலில் மூழ்கிற. அப்போ ஒரு ஸ்ட்ரா வச்சு பிடிச்சிட்டு மேலே வரலான்னு நினச்சா, ஒரு குட்டி ஸ்ட்ரா அதை பிடிச்சிட்டு மேலே வரலான்னு நினச்சா வர முடியுமா நம்மளால்? அது மாதிரி தான் நம்ம வேர்ல்டு மேலே வச்சுட்டு இருக்கிற டிபெண்டன்சி. இப்போ வேர்ல்டு வந்து அனித்தியம் அப்படின்னு நாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கோம். வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னது? நமக்கு வர சிச்சுவேஷனாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷாலாக இருக்கட்டும், நம்மளுடைய மைண்டையே கூட நாம் எடுத்துக்கலாம். கார்த்தால நன்னா இருந்தது, போக போக எய்தர் சோகமாகிடுறது, இல்லைன்னா டல்லாகிடுறது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அது மாதிரி தான் இருக்கா. கார்த்தால நன்னா மூஞ்சி கொடுத்து சிரித்து பேசினா 6 மணிக்கு தான் சிரிச்சா, 10 மணிக்கு மூஞ்சியை திருப்பிண்டு போவா. ஸோ வேர்ல்டு எப்படிப்பட்ட வேர்ல்டாக இருக்கு? அனித்தியம். எப்பயுமே நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாளா? இல்லை நம்மளோட மேனேஜர் எப்பயுமே நாம் பண்ணுற வேலைக்கு வந்து பாராட்டு சொல்லிகிட்டே இருப்பாரா அப்படின்னா, எந்த இடத்துல பாராட்டு கிடைச்சதோ அதே இடத்துல தான் அடியும் நமக்கு கிடைக்கும். எங்கே நமக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சதோ அதே இடத்துல துக்கம் இஸ் வெயிட்டிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேர்ல்டு அப்படிங்கிறது அனித்தியம். ஸோ நீ வந்து பிரித்து பாரு, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு. அந்த விவேக சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கே உன்கிட்ட, அதை நீ ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறேன். ஸோ இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அப்போ இதெல்லாம் எங்கே நமக்கு சொல்லி கொடுக்கப்படுறது? எந்த ஸ்கூலில், எந்த காலேஜில் நாம் இதெல்லாம் படித்தோம்? வேர்ல்டு வந்து அனித்தியம், பகவான் மட்டும்தான் நித்தியம் அப்படின்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுக்குறா? சாஸ்திரம் மட்டும்தான் நமக்கு இதையெல்லாம் சொல்லித்தருது. அப்போ இந்த நித்திய வஸ்து விவேகம் நமக்கு வந்த உடனே நேச்சுரலாக என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் வந்து இப்போது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்? எது அனித்தியமோ அது பின்னாடி யாராவது போவாளோ? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எதை அடைஞ்சாலும் அது வந்து அனித்தியம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுதுன்னா, எது நித்தியம், எது எப்போவுமே என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு பின்னாடி தான் நான் இப்போ வந்து போக ஆரம்பிப்பேன். அப்போ நேச்சுரலாக என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறது, என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். அப்போ காட் டிபெண்டன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஜாஸ்தி ஆகும். இப்போ காடு மேலே டிபெண்டன்சி வைக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தி ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ ஹேபிட்ஸை வளர்த்துக்கிறோம்ல, காஃபி குடிக்கிறது ஒரு ஹேபிட்டுன்னு சொல்கிறோம்ல,
மாதிரி காட் மேலே டிபெண்டன்ஸ் வச்சுக்கிறதும் ஒரு ஹேபிட்டு. ஆனால் அது நல்ல ஹேபிட்டா கெட்ட ஹேபிட்டா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட். ஸோ ரிலீஜியஸ் லைஃப் அதுதான் இது. அப்போ இந்த ஹெல்த்தி ஹேபிட்டை நாம் வந்து வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக என்ன ஆகும், எந்த ஒரு ஹெல்த்தி ஹேபிட் வளருறது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அன்ஹெல்த்தி ஹேபிட் நம்மளை விட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அன்ஹெல்த்தி ஹேபிட்டை இந்த ஹெல்த்தி ஹேபிட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இந்த ஹெல்த்தி அடிக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்ன பேருனா சுப வாசனா அப்படின்னு பேர் சாஸ்திரத்தில். சுப வாசனா அசுப வாசனாவை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஹெல்த்தி ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு பேர் விவேக அபியாசா. சரி, இது டெவலப் ஆச்சுன்னா அந்த அன்ஹெல்த்தி ஹேபிட் போகிறதுன்னு சொல்கிறோம்ல, அது என்ன அன்ஹெல்த்தி ஹேபிட்டு? வேர்ல்டு மேலே வச்சுன்னு இருக்கிற டிபெண்டன்ஸ் இப்போ நம்மளை விட்டு போகிறது. இப்போ வேர்ல்டுலி விஷயங்கள் மேலே இருக்கிற டிபெண்டன்ஸ் போச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? வைராக்கியம். இப்போ விவேகம் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சேரில் உட்கார்ந்துட்டு இமோஷனல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வீக் சேர்லேருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு பேர் வைராக்கியம். ஏன்னா நம்மளோட மைண்டு வந்து இந்த இமோஷனல் டிபெண்டன்ஸுக்கு பழகி இருக்கு. எத்தனையோ ஜென்மமாக இந்த பழக்கம் இருக்கிறதுனால அதை வந்து வெளியில் கொண்டு வர்றதுன்றது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது. ஸோ அபியாசேனா இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறார் பகவான், இங்க சாஸ்திரம் படிக்கிறதுல உன்னுடைய இன்ட்ரெஸ்டை டெவலப் பண்ணிக்கோ. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீ இப்போ டெவலப் பண்ணிக்கோ. அதோட வேல்யூவை பற்றி யோசி. எப்போ எல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ண உட்காரும் பொழுது ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வருதோ அப்போ என்ன யோசிக்கணும், நாம் வந்து இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாஸ்திரத்தை பற்றி நான் வந்து திங்க் பண்ணுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த சாஸ்திரம் முதல்ல அவைலபிளாக இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் மோக்ஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதோட வேல்யூவை நீ வந்து மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு பாரு அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னா மோக்ஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம், அதோட வேல்யூ நமக்கு தெரியணும். நிறைய பேர் ஆனால் என்ன சொல்லுவா, வேதாந்தம் அப்படின்னு சொன்னாலே வரட்டு வேதாந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து வச்சிருக்கா. வரட்டு வேதாந்தம்னா ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவா. வேதாந்தம் என்ன ட்ரையாவாக இருக்குது? நம்ம இவ்வளோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோமே, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ விஷயங்கள் நாம் வந்து நிறைய நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எவ்வளோ விஷயங்களை நாம் வந்து கற்றுக்குறோம் இல்லையா? இப்போ இந்த என்டையர் க்ரியேஷன்லேயே ஒரு பியூட்டிஃபுல் திங் ஒன்று இருக்கும் அப்படின்னா அது வேதாந்தம் மட்டும்தான். ஸோ அது மேலே நீ இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கோ. ஸோ விவேகத்தினாலையும் வைராகியத்தினாலையும் உன்னோட மைண்டை நீ வந்து இப்போது அனாத்மா விஷயத்துலேருந்து ஆத்மா விஷயத்துக்கு சேனலைஸ் பண்ணு. வேர்ல்டுலேருந்து காடுக்கு சேனலைஸ் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார்.